இப்போ துஷாசனன் அருகில் வருகிறான். பாண்டவர்கள் மேலாடைய அவளே தூக்கி கீழே போட்டுட்டா. அவளுக்கு இடுப்புல வஸ்திரம் இருக்கு. ஒற்றை ஆடையோடு இருக்கா திரௌபதி. அந்த ஆடையை உருவ வருகிறான் துஷாசனன். கைய பிடிச்சுன்னு யாராவது காப்பாத்த மாட்டாளான்னு கேக்குறா. விதுரர் ஒருத்தர் மட்டும் சொன்னார், இல்லை இது தப்பு, இந்த தப்பு பண்ணாதீங்கன்னார். ஆனா அதை யாரும் கேட்பதாக இல்லை. இப்போ திரௌபதியின் ஆடையை பிடிச்சு உருவ போறான் துஷாசனன். ரெண்டு கையும் இப்படி வச்சுட்டு இருக்கா. மானத்துக்கே கேடு. ஆனா பஞ்ச பாண்டவர்கள் எதிரில் நிற்கிறார்கள். 5 பேரும் கை கட்டின்னு இருக்கா. ஏன்? அடிமையாயாச்சே, கௌரவர்களுக்கு அடிமையாயாச்சு நிக்கிறா. அப்பதான் இந்த வாச்சகம் திரௌபதியின் மனத்தில் தோன்றியது. என்ன வாச்சகம்? கண்ணனை நம்பினோர் கைவிடப்படார். இத திரௌபதிக்கு சொன்னவர் யாருன்னா வசிஷ்டர். வசிஷ்ட ரிஷி வந்த போது அவரை அடிபணிந்தாள் திரௌபதி. வசிஷ்டர் சொன்னாராம்மா, உனக்கு எந்த ஆபத்து வந்தாலும், இது அவளுக்கு மட்டும் இல்ல நம்ம எல்லாருக்கும், எந்த ஒரு ஆபத்து வந்தாலும், வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஆபத்தா இருந்தாலும் வேற யாரும் காப்பாத்த மாட்டான்னு நினைக்கிறியா? வேறு துணையே இல்லைன்னு நினைக்கிறியா? அப்போ கிருஷ்ணனை நினைச்சுக்கோ, கிருஷ்ணன் காப்பாத்துவான். வேறு புகழ் இல்லாத அத்தனை பேருக்கும் ஒரே புகழ் கிருஷ்ணன். கண்ணனை நம்பினோர் கைவிடப்படார் என்று வசிஷ்டர் சொன்ன வார்த்தை அப்படியே மனத்தில் தெரிகிறது. மானத்தை மறைச்சுக்கிறா. கிருஷ்ணனை கூப்பிடுவோம். சங்க சக்கர கதாபாணி துவாரகா நிலையாச்சுதா கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதாம். முதல்ல 2 கைகளாலும் மானத்தை மறைத்து கொண்டு கூப்பிடுறாளாம். இந்த மகாபாரத ஸ்லோகத்துக்கு பெரியவாச்சான் பிள்ளை என்ற மகான் விளக்க உரை கொடுக்கிறார். சங்க சக்கர கதாபாணி, ஏ கிருஷ்ணா, உன் கையிலே சங்கு, சக்கரம், கதை, வில், வாழ் 5 ஆயுதங்கள் ஏந்தியவனே, அந்த 5 ஆயுதத்தையும் ஏன்டா கையில ஏந்திண்டே இருக்கேன்னு கேட்டாலும். கையில ஏன் ஆயுதங்களை ஏந்திண்டே இருக்கார்? ஏன்னா ஆயுதங்களை கீழே வச்சுட்டார்னா பக்தன் ஆபத்துன்னு கூப்பிடும் போது எடுத்து காப்பாத்த 1 வினாடி தாமதமாகுமா? அந்த தாமதம் கூட ஆகக்கூடாது. தயார் நிலையில் பக்தர்களை காக்க வேண்டும் என்பதற்காக தயாராக கையில் 5 ஆயுதங்கள் ஏந்தி இருக்கிறாயே கிருஷ்ணா, நீ மட்டும் இப்ப என்ன காப்பாத்தலைன்னா இந்த பஞ்ச பாண்டவர்கள் எப்படி பயனற்றவர்களாக ஆனார்களோ அது போல் உன் பஞ்ச ஆயுதங்களும் பஞ்ச பாண்டவர்களை போல் பயனில்லாம போயிடுமே. சங்க சக்கர கதாபாணி, பஞ்ச பாண்டவர் போல் பயனில்லாமல் போகாது இருக்கணும்னா, உன் பஞ்ச ஆயுதத்துக்கு பிரயோஜனம் இருக்கணும்னா என்னை காப்பாத்துடா சங்க சக்கர கதாபாணி துவாரகா நிலையா. நான் என்ன வைகுண்டத்துல உள்ள பெருமாளையா கூப்பிடுறேன்? அவ்வளவு தூரம் இல்ல, இதோ துவாரகையில் தானே இருக்கிறாய். துவாரகாயிலிருந்து ஹஸ்தினாபுரத்தில் இருக்கும் என்னை நீ காக்க மாட்டாயா? அச்சுதான்னா, அச்சுதன் என்றால் அடியார்களை நழுவ விடாதவன் அர்த்தம். அச்சுதன்னா கை விடுறது, நழுவ விடுறது. அச்சுதன் புடிச்சுனுட்டான்னா பகவான் நம்ம என்றுமே விடமாட்டான், நழுவ விட மாட்டான், கைவிட மாட்டான். கண்ணனை நம்பினோர் கைவிடப்படார்.